ஒரு காம்ப்ளெக்ஸான கோட் நிறைந்த இந்த உலகத்துல குழப்பங்களுக்கு நடுவுல ஒரே ஒரு ஹீரோ டீம்னால மட்டும்தான் ஒரு ஒழுங்க கொண்டு வர முடியும். நாம சாஃப்ட்வேர் டெவலப் பண்றப்போ சந்திக்கிற பெரிய சவால வாங்க நாம கோட் குழப்பம்னு சொல்லலாம். இந்த குழப்பத்தை சரி செய்ய ஒரு சூப்பர் ஹீரோ டீம் இருக்கு. அவங்க தான் டிசைன் பேட்டர்ன்ஸ். வாங்க இந்த ஹீரோக்கள் ஒவ்வொருத்தரா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க நம்மளோட முதல் படைய சந்திக்கலாம். இவங்க தான் தி கிரியேட்டர்ஸ். ரொம்ப புத்திசாலித்தனமா திறமையா ஆப்ஜெக்ட்களை உருவாக்குறது தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இதோ நம்ம கிரியேட்டர்ஸ் படையோட 5 ஹீரோக்கள். முதல்ல சிங்கிள்டன். இவர்தான் நம்மளோட தனி ஒருவன். ஒரு ஆப்ஜெக்டோட ஒரே ஒரு காப்பியை மட்டும் உருவாக்கி எல்லாரையும் அதே பயன்படுத்த வைப்பார். அடுத்து ஃபேக்டரி மெத்தட். இவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. என்ன ஆப்ஜெக்டை உருவாக்கணுங்கிற முடிவை சப்கிளாஸ் கிட்டே விட்டுடுவார். மூணாவதா அப்ஸ்ட்ராக்ட் ஃபேக்டரி. இவர் ஒரு டீம் பில்டர். சம்பந்தப்பட்ட பல ஆப்ஜெக்டுகளை ஒரே குடும்பமா உருவாக்குவார். அப்புறம் பில்டர். ஒரு சிக்கலான ஆப்ஜெக்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பகுதியா உருவாக்குற அசெம்பிளர். கடைசியா புரோட்டோடைப். இவர் ஒரு குளோனிங் மிஷின் மாதிரி. ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை அப்படியே காப்பி பண்ணி புதுசா ஒன்ன உருவாக்குவார். இப்போ கிளாஸ்களையும் ஆப்ஜெக்ட்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய ஃபிளெக்சிபிளான கட்டமைப்பை உருவாக்குற ஹீரோக்களை சந்திக்கலாம். இவங்க தான் தி ஆர்கிடெக்ட்ஸ். இந்த ஆர்கிடெக்ட்ஸ் படையோட மெயின் மெம்பர்ஸ் பத்தி பார்ப்போம். காம்போசிட் ஒரு மரத்தோட கிளையங்கள் மாதிரி ஆப்ஜெக்ட்களை ஒரு படிநிலை அமைப்புல அழகா ஆர்கனைஸ் பண்ணும். டெக்கரேட்டர் ஒரு ஆப்ஜெக்டை மாத்தாமையே அதுக்கு திடீர்னு புது பவர்ஸை கொடுக்கிற ஒரு என்ஹான்சர். ஃபசாட் ரொம்ப சிக்கலான ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு சிம்பிளான என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து அதை பயன்படுத்துறத ரொம்ப ஈஸியாக்கும். ஃப்ளைவெயிட் மெமரியை சேமிக்கிறதுக்காக ஒரே மாதிரி ஆப்ஜெக்ட்களை திரும்ப திரும்ப உருவாக்காம ஒரு பொதுவான ஆப்ஜெக்டை ஷேர் பண்ண வைப்பார். கடைசியா ப்ராக்ஸி. இவர் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை யார் அணுகலாம் எப்படி அணுகலான்னு கண்ட்ரோல் பண்ணுவார். அடாப்டர் மற்றும் பிரிட்ஜ் பார்க்க ரெண்டும் ஒன்னு போல தெரியலாம். ஆனா அவங்களோட வேலைகள் ரொம்பவே வேற. அடாப்டர் ஒரு யூனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி சம்பந்தமே இல்லாத 2 இன்டர்ஃபேஸ்களை ஒன்னா வேலை செய்ய வைப்பார். ஆனா பிரிட்ஜ் ஒரு பாலம் மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட வெளி தோற்றத்தையும் அது வேலை செய்யற விதத்தையும் தனித்தனியா பிரிச்சிடும். இதனால 2ல எதை வேணும்னாலும் மற்றதை பாதிக்காம மாத்திக்கலாம். இப்ப நாம பார்க்க போறது தான் இருக்கிறதுலே பெரிய ரொம்பவே டைனமிக்கான ஒரு படை. ஆப்ஜெக்டுகள் தங்களுக்குள்ள எப்படி பேசிக்கணும் எப்படி சேர்ந்து வேலை செய்யணும்னு முடிவு பண்றது தான் இவங்களோட வேலை. இவங்க தான் தி ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் படையில முதல் குழு டாஸ்க் மாஸ்டர்ஸ். செயின் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கோரிக்கையை ரிலே ரேஸ்ல வர்ற பேட்டர்ன் மாதிரி சரியான ஆள் கிடைக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கமாண்ட் ஒரு கோரிக்கையை ஒரு பார்சல் மாதிரி பேக் பண்ணிடும். அதனால அதை அப்புறமா அனுப்பலாம், வரிசைப்படுத்தலாம், ஏன் கேன்சல் கூட பண்ணலாம். மெமெண்டோ ஒரு வீடியோ கேம்ல சேவ் பாயிண்ட் மாதிரி. ஒரு ஆப்ஜெக்டோட பழைய நிலையை சேமிச்சு வச்சு தேவைப்படும் போது அதை அப்படியே திரும்ப கொண்டு வந்துடும். இட்டரேட்டர் ஒரு டூர் கைட் மாதிரி. ஒரு கலெக்ஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் அதோட உள்ளமைப்பு எப்படி இருக்குன்னு கவலைப்படாம வரிசையா பார்க்க உதவி செய்யும். இதோ வராரு இந்த டீமோட முக்கியமான கம்யூனிகேஷன் ஹீரோ அப்சர்வர். ஒரு ஊர் சேவகன் மாதிரி ஒரு முக்கியமான ஆப்ஜெக்ட்ல சின்னதா மாற்றம் நடந்தா கூட அதை நம்பி இருக்கிற மத்த எல்லா ஆப்ஜெக்டுகளுக்கும் உடனே நியூஸ் போயிடும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அப்டேட் ஆயிடுவாங்க. அவரோட கேட்ச் ஃப்ரேஸே இதுதாங்க. எண்ணிலை மாறும்போது இந்த உலகமே அறியும். அவரோட வேலைய இதை விட சிம்பிளா சொல்லிட முடியாது இல்லையா? அடுத்து அல்கரிதம் ஸ்பெஷலிஸ்டுகள். ஸ்ட்ராட்டஜி ஒரு சூழ்நிலைக்கேத்த மாதிரி பல அல்கரிதம்களிலிருந்து பெஸ்டான ஒன்றை செலக்ட் பண்ணி தேவைப்படும்போது மாத்திக்கொள்ளும் வசதியை தரும். டெம்ப்ளேட் மெத்தட் ஒரு ஃபோர்மேன் மாதிரி ஒரு வேலையோட அடிப்படை ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டு அதுல இருக்கிற சில ஸ்டெப்ஸை மட்டும் சப்கிளாஸ்களை வச்சு ஃபில் பண்ண வைக்கும். ஸ்டேட் ஒரு ஷேப் ஷிஃப்டர் மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட இன்டர்னல் ஸ்டேட் மாறும்போது அதோட நடவடிக்கைகளையும் அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கும். கடைசியா கம்யூனிகேஷன் ஹப்ஸ். மீடியேட்டர் ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி. பல ஆப்ஜெக்ட்கள் நேரடியா பேசிக்கிட்டு குழப்பம் ஏற்படுத்தாம எல்லா கம்யூனிகேஷனையும் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணுவார். விசிட்டர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன் மாதிரி. ஏற்கனவே இருக்கிற கிளாஸ்களை தொடாமையே அதுக்குள்ள புது செயல்பாடுகளை சேர்ப்பார். இன்டர்பிரேட்டர் ஒரு மொழி வல்லுநர் மாதிரி. ஒரு குறிப்பிட்ட மொழிக்கான கிராமரை உருவாக்கி அந்த மொழியில கொடுக்கிற கட்டளைகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துவார். அப்போ இந்த 3 படைகளும் ஒன்னா சேர்ந்து எப்படி இந்த கோட் குழப்பங்கிற எதிரியை ஜெயிச்சு ஒரு அருமையான வலுவான சாஃப்ட்வேரை உருவாக்குறாங்கன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். பாத்தீங்களா, இந்த டேபிள்ல எல்லாமே தெளிவா இருக்கு. கிரியேட்டர்ஸ் ஆப்ஜெக்ட்களை உருவாக்குறாங்க. ஆர்கிடெக்ட்ஸ் அதுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பை கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதுங்க எல்லாம் எப்படி பேசிக்கணும்னு வழிவகுக்குறாங்க. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல. இந்த 3 படைகளும் சேர்ந்தாதான் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் உருவாகும். மொத்தமா 23 ஹீரோக்கள் உங்க அடுத்த மிஷனுக்காக தயாரா காத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மொத்த சூப்பர் ஹீரோ அணியையும் நீங்க சந்திச்சிட்டீங்க. சொல்லுங்க, உங்க அடுத்த ப்ராஜெக்ட்ல நீங்க சந்திக்க போற சவாலுக்கு முதல்ல எந்த ஹீரோவை உதவிக்க கூப்பிட போறீங்க? யோசிங்க, சரியான ஹீரோவை தேர்ந்தெடுங்க.